Ain't no love like a real love, but it goes so fast. All tied up like a captive. I'm on to you. Used to pay to run my life, standing on rainbows, playing it cool. I don't felt this in ages, and I've no more patience. So won't you please stay a bit longer? You're making me stronger, making me stronger. Stay a bit longer. You're making வணக்கம். நான் ஜெர்மனில் சிவகுமார். இந்த யூடியூப் நேம் வந்து சிவகுமார் ஜெர்மனி. போன முறை ஒரு தோட்ட காணொலி விட்டுருந்தேன். அதாவது இந்த வீட்டு தோட்டம், நம்ம வீட்டில் செய்கிற தோட்டத்தை எப்படி பராமரிக்கிறது, எப்படி மருந்து போட்டு வளர்க்குறதுன்னெல்லாம் காட்டியிருந்தேன். அதுக்கு நிறைய பேர் ஆதரவு தந்தீங்க. அந்த ஆதரவுக்கு நன்றி. அதை தொடர்ந்து இப்போ மே மாதம் ஆச்சு, 2025 ஆண்டு மே மாதத்துக்கு பிறகு தான் நான் மிளகாக்கன்றுகள் கத்திரிக்கன்றுகள் நடவணும். அது ஏப்ரல் மேட்சில் பங்குனி சித்திரையில் நட்டிங்க என்றால் வராது, பழுதாக போயிடும். இப்போ ஏப்ரல் மே 2ஆம் தேதி நான் நடப்புறேன் பாருங்கள். இதை பார்த்து நீங்களும் வீட்டில் வெளியில் நடந்தால் மே 2ஆம் தேதி பிறகு 3ஆம் தேதி பிறகு தான் நடலாம். இப்போ இந்த மாதிரி மண் போட்டு இந்த மருந்து போட்டு கத்திரிக்கன்றுகள் மிளகாக்கன்றுகள் நடுறான்னு காட்டுறேன் பாருங்கள். நீங்கள் சாடியில் நடலாம், தோட்டத்தில் நடலாம். இப்போ நான் வீட்டுக்கு 4 பக்கத்துக்கும் தோட்டங்கள் வச்சிருக்கிறேன். இப்போ 4 பக்கத்தையும் காட்டுறேன்னு பாருங்கள் என்ன வந்து செய்கிறாங்க. இப்போ முதல் பக்கத்து முன் பக்கத்தை பார்ப்போம், அதுக்கு பிறகு ஒரு பக்கமாக பார்ப்போம். இந்த யூடியூப் நேம் வந்து சிவகுமார் ஜெர்மனி. மறக்காங்க சப்ஸ்கிரைப் பண்ண அப்பநீரம் பண்ண நன்றி. இப்போ நான் எங்களோட முன் பக்கத்தை காட்டுறேன். முன்பக்கத்து தோட்டம் முன்பக்கத்துக்கு நான் கூடுதலாக மரக்கறிகள் வைக்கிறதில் எல்லாம் பூக்கண்டாம் வச்சிருக்கிறேன். இப்போ முன்பக்கத்துக்கு 2 சைட்டிலும் தோட்டங்கள் வச்சிருக்கிறேன், பூக்கண்டுகள் வச்சிருக்கிறேன். இப்போ இதெல்லாம் சந்திரகாந்தி, சூரியகாந்தி, ரோசா. இதெல்லாம் ஒரு 8ஆம் மாதம் பாருங்கள். நான் அறுவடை செய்ய இதை காட்டுறேன். அப்படி எல்லாம் வளரும். இது ஒலியாண்டா மற்ற பக்கம், அது முன் பக்கத்தில் ஒரு மற்ற சைட் பக்கம். இதை கணக்க 4 மணி 8ஆம் மாதம் 4 மணியில் வரும். 4 மணி கண்டு வரைக்கும் காட்டுறேன் எப்படி இருக்குமான்ட்டு. இதுவும் ஒலியாண்டா. இதில் புல் வந்துட்டு இருக்கிறேன். புல் இதில் எல்லாம் ஃபுல்லாக பூக்கன்றா முன்னுக்கு. இனி மற்ற பக்கம் 3 பக்கத்துக்கு தான் தோட்டம் செய்கிறேன். இப்போ மற்ற 3 பக்கம் தோட்டத்தை பார்ப்போம். இதுலேயும் வாழை வச்சிருக்கிறேன். வாழை வளர்ந்துட்டுது. விண்டருக்கு வச்சு இப்போ மே மாதம் வளர்ந்துட்டுது. இது வந்து அந்த கடதாசி பூக்காண்டு. இது வெறும் கொஞ்சம் நாளால் வெறும். இதெல்லாம் பூரா பத்தியாக வளரும் பாருங்கள். ஒரு வாழைக்கன்று வச்சிருக்கிறேன். இப்போ வெறும் இது பாருங்கள். இனி அடுத்த பக்கத்துக்கும் போய் பார்ப்போம். இப்போ உடுப்பு மாற்றி கொண்டு இருக்கிறேன். இந்த உடுப்போட வந்து நான் வெளியில் கடைக்கு போய் இன்னொரு மருந்து வேண்டவனும் வேண்டிட்டு அந்த கடையில் காட்டுறேன். என்னென்ன மருந்துகள் வாங்கலாம், என்னென்ன மண் பண்ணலாம்னு நான் காட்டுறேன். நீங்கள் எல்லா கடையிலும் விற்கிது. சில இடத்துல நல்ல ஒரு கடையை போனால் எல்லா மருந்துகளும் வகையிலும் வேண்டலாம். என்ன மண் வகைகள் எல்லாம் வாங்கலாம். இந்த கடையில் நீங்கள் உங்களுக்கு தேவையான எல்லா சாமானும் அந்த கடையில் வாண்டலாம். சூப்பர், கொஞ்சம் நல்ல விலை குறைவாக இருக்கும். தோட்டத்துக்கு தேவையான எல்லா சாமானும் அங்கே இருக்குது. என்ன நீங்கள் அங்கே போய் வாங்குங்க. கடைக்கு வந்துட்டேன். வேறு இந்த கடைக்கு தான் நான் இந்த தோட்ட சாமான் பண்ண போகிறேன். இந்த கடையில் நான் இந்த தோட்ட சாமான் பண்ண போகிறேன். உள்ளுக்கு போய் பார்ப்போம் அப்படி இருக்கு. இதில் ஃபுல்லாக தோட்ட சாமான். இதில் வீடு கட்டுறதுக்கு ஏற்ற சாமான்களும் இஞ்சாம் போடுவாங்க. பாம் டூ மார்க்கெண்டு உள்ளே போய் பார்ப்போம். இந்த கடையில் ஒரு தொங்கல்லாம் போட்டிருப்பாங்க அந்த தோட்ட சாமான். அங்கே அதுக்குள்ளே போய் பார்ப்போம். இதுக்கெல்லாம் காட்டன் சாமான் போட்டுருக்குது. நாங்கள் மண் எடுக்கிறதுக்கு போவோம். மண்ணும் மருந்து பிறக்கிறதுக்கு போவோம்.
ஸ்பெஷல் மருந்து. கடலாசி பூ வந்து இந்த மண்ணை நீங்கள் வேண்டலாம். இந்த மண் தான் நம்ம அந்த இது வந்து டுங்கர் மரக்கறியில் போடுற டுங்கர். இது பெரிய பேக்கெட்டில் இருக்குது. இங்கே சின்னலில் வேண்டலாம். நான் சின்ன பேக்கெட் தான் வேண்ட போகிறேன். இது டுங்கர் மரக்கறி போடுறது. கத்தரி எல்லாத்தையும் போடலாம். இந்த டுங்கர் தான் மண்டபம் தக்காளிக்கு போடுறது. ஒவ்வொரு மரக்கறிக்கு ஏற்ற டுங்கர் இருக்குது. நீங்கள் ஒரு டுங்கர் அதாவது மருந்து பண்ணிங்கன்னா எல்லா மரக்கறிக்கும் போடக்கூடிய மருந்து இருக்குது. அது பண்ணினா காணும். இது பண்ணிங்கன்னா எல்லா மரக்கறிக்கும் போடலாம். எல்லாம் ஃபுல்லாக மருந்து எல்லாம் போட்டிருக்கு. எல்லா மருந்து வாயம் இருக்குது. நீங்கள் தோட்டத்துக்கு போடுற மருந்து இருக்குது, புல்லுக்கு போடுற மருந்து இருக்குது. மற்றது டுங்கர்ன்னு சொல்கிறாங்க. அந்த மருந்து வர எல்லா மருந்துகளும் வேண்டலாம். என்ன நீங்கள் கரோட்டன் வச்சா கரோட்டனை போடுற மருந்து இது. டுங்கால் கண்டு தக்காளிக்கும் கரோட்டனுக்கும் சேர்த்து போடலாம். லோக்கல் குருவிகள் வளர்க்குறதுக்கு வேண்டி போடலாம். தோட்டங்களுக்கு வைக்கிற சிலியல் காட்டனுக்கு வைக்கிற தோட்டங்களுக்கு வேண்டி வைக்கலாம். இதுவால் தோட்டங்களுக்குள்ள வைக்கிற பிக்குங்கருவால். புயல்வால் எல்லாம் வேண்டி வைக்கலாம். இப்போ வழியில் போய் மண்ணை பார்ப்போம். இதான் மண். இந்த மண் மண்ணால் தோட்டத்துக்கு போடுற மண், மரக்கறிகளுக்கு போடுற மண். எவ்வளோ விதவிதமான மண் இருக்குது. இந்த பூக்கண்டு போடுற மண்ணும் குறும்பாக இருக்குது. காட்டுறது உங்களுக்கு இது ஃபுல்லாக மண் தாங்க. யூனிவர்சல் ஏட போடலாம். இது வந்து எல்லாத்தையும் போடலாம். மரக்கரைக்கும் பூக்கண்டலுக்கும் போடலாம். இது தனியாக பூக்கண்டை போடுறவங்க ப்ளூ மனைட்டு வந்து பூக்கண்டை போடுறாங்க. ப்ளூ மனைட்டு வந்தால் பூக்கண்டை போடுற மண். இப்போ மண் எடுத்துக்கொண்டு வீட்டை போய் மண்ணை மாற்றுவோம். இங்கே ஆப்பிள் மரங்கள், பியர்னன், பியர்சிஸ் எல்லா மரங்களும் மண்டலாம். இங்கே அதான் பிளாக் நேரம் கிடைக்கிற பும்பை இருக்குது. அதாவது பிளாக் நேரம் பம்ப் இருக்குது. பார்ப்போம். தோட்டத்துக்கு ஏற்ற சாமான் புல் வெட்டுறது, கத்திரிக்கோல், இதெல்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாம் சாரிகள். ஃப்ளாக் நேரத்தை காட்டுறது இங்கே இருக்குண்டு. இந்த பார்த்தீங்கன்னா இந்த பம்ப் தான் நான் இந்த பிளாக் மேப்புக்கு போட்டிருக்கிறேன். கீழே தண்ணிக்கெல்லாம் இந்த மோட்டர் இருக்குதுன்னு மோட்டார். இந்த மோட்டர் தான் நான் பூட்டியிருக்கிறேன். இதெல்லாம் மோட்டார் பாருங்க.
இந்த மோட்டர் தான் நான் இந்த குலாக்ராஸுக்கு போட்டிருக்கிறேன். குலாக்ரார் இங்கே அடிக்கிறதுக்கு தடை இல்லை, நீங்களும் வண்டி அடிக்கலாம். இது அவ்வளோ விலையும் இல்லை, 300 யூரோ என்ன இதுக்கு வேண்டலாம் நம்ம. இது வண்டி இது வந்து 24 மீட்டர் ஆழத்துக்கு போடலாம் இந்த மோட்டார். இப்போ இனி நான் வீட்டை போயிட்டு மண்ணும் பண்ணிட்டேன், மருந்தும் பண்ணிட்டேன். வீட்டை போயிட்டு என்ன மாதிரி பிளான்ஸ் நடுறது, அதாவது தக்காளி கண்டுவல் மிளகா கண்டுவல் நடுறதுண்டு பார்ப்போம். ஓகே, நான் போய் உடுப்பை மாற்றிட்டு வரேன். அப்படின்னா தான் நல்லா மண் எல்லாம் பிரட்டி நடலாம். என்ன கத்திரி கண்டுகள், மிளகா கண்டுகள், பூனன், பைத்தங்கண்டு, கூர்க்கன், சலாட் கூர்க்கன், மற்றது சுக்கீனி எல்லாம் என்ன நடுறான்ட்டு இப்போ காட்டுறோம். ஓகே, இப்போ நான் இந்த உடுப்பு மாற்றிட்டேன், தோட்டம் செய்கிற உடுப்பு. நீங்கள் யோசிக்கலாம், என்ன இந்த பதருக்கு இப்படி போட்டிருக்காங்க, ஏன்டா இப்படி போட்டால் தான் இந்த பூச்சிகள் மண் எல்லாம் பிறலாது. அதுக்கான தான் நான் இப்படி போடுறது, இல்லாட்டி இதில் கிடைக்குமே என்ன. இப்போ பாருங்க, உடுப்பு ஃபுல்லாக மாற்றிட்டேன். இது வந்து நான் இந்த தோட்டம் செய்கிறதுக்கு எந்த வச்சிருக்கிற உடுப்பு. உடுப்பை மாற்றி மாற்றி போடுவேன். பாருங்க, இது இப்போ அவக்காடோ. இப்போ இதுவும் விதை போட்டு தான் நட்டுறேன். என்ன அவக்காடோ வந்து அந்த விதை கொட்டை போட்டு முளைச்சிருக்குது. நான் வந்து இதுக்குள்ள வந்து பாருங்கள், இதுக்கு அந்த வீட்டில் நீங்கள் முட்டை கோதுவல், மற்ற அந்த முட்டை கோதுவல், தேயிலை எல்லாத்தையும் போட்டு விட்டால் பக்கன்னு கிச்சு கிச்சந்து வளரும் என்ன. அப்போ அதனால் இப்போ எல்லாத்தையும் மிச்சம் வர உருளைக்கிழங்குகள், வெங்காயங்கள் எல்லாத்தையும் இதுக்குள்ள போட்டு எல்லா செடிகளுக்கையும் போட்டு வச்சா வளரும் என்ன. பாருங்க, இந்த தேயிலை சாயங்கள் எல்லாம் போட்டு வச்சுருக்கோம். பாருங்க, இப்போ உருளைக்கிழங்கு நட்டு விட்டோம், உருளைக்கிழங்கு முளைச்சிட்டுது பாருங்க. ஸோ இப்போ தோட்டத்தை கொத்துவோம். தோட்டத்தை கொத்திட்டு இப்போ இதை நிலத்து வாங்குவோம். ஸோ பாருங்க, இப்படித்தான் எல்லாம் கொத்தி முதல் பண்படுத்துறேன்னு சொல்கிறது. பண்படுத்தி அந்த லொக்கரை ஆக்குவோம், மண்ணை கொஞ்சம் குதிரை பண்ணுவோம் மண்ணை. இப்படி கொத்திட்டு இது பாருங்க, இது வந்து மிஞ்ச வந்து நல்ல வாசம் அடிக்குது. நீங்கள் கொக்டெயில் செய்யலாம், கொக்டெயிலை போட்டு குடிக்கலாம், தண்ணியோட போட்டு குடிக்கலாம், தேத்தினி வச்சு குடிக்கலாம். இந்த வயிற்றில் புண்ணுள்ளாக்கள் இந்த இதை வச்சு அவிச்சு குடித்தா புண்ணெல்லாம் மாறும். வேறு ஜோக்கட்டோட கலந்து அரைச்சி போட்டு தமிழ் மேலே சோத்தோட சாப்பிடலாம். நல்ல வாசம் பார்த்தீங்கன்னா மிஞ்சு சூப்பராக இருக்குது. இப்போ இதை கொத்திட்டு இப்போ இப்படி முதல் எல்லாத்தையும் கொத்துங்க. இதால் முதல் பண்படுத்துவாங்க என்ன. இதால் எடுத்தீங்கன்னா இல்லை புல்லும் வேறும் என்ன. இது சின்ன தோட்டம், நம்ம பெரிய தோட்டம் பின்னால் நிற்கிது. மெட்டத்தை பின்னால் ஓனமுறை பார்க்காதாக்களுக்கு இது வந்து ரோஸ் மேரின், இது வந்து சித்ரோன மெலிச்சேன்னு சொல்கிறது. இது நீங்கள் கறிகளுக்கு போட்டு சமைக்கலாம். இது வந்து உருளைக்கிழங்கு இதை போட்டு சமைக்கிறது. இது வந்து எற்பேரன் எல்லாம் பூத்துட்டு அங்காலையும் காட்டுறேன். மற்ற பக்கம் பேரன் பூத்துட்டுது. இப்போ தண்ணி அடிக்கையே காட்டுறேன், குழாய்க்கு மாற்றால் தண்ணி அடிக்க. ஸோ இப்போ வந்து நான் சாடிக்கு என்னென்ன நடுறேன்ட்டு காட்டுறேன். மருந்துகள் போட்டு இது மாதெல்லாம் கண்டு காட்டுனேன் தானே உங்களுக்கு. மாதாளை, தேசிக்காய், பாய்கன், திப்பழம். இப்போ இது வந்து நான் தடை பண்ணி வச்சுருக்கிறேன். கடைவலை விற்கிது. இங்கே மிளகா கண்டு வலைக்கு, தக்காளி கண்டு வலைக்கு நட்டு விட்டால் காற்றுக்கு ஆடாது. என்ன ஆடிச்சேன்னா கண்டு பழுதா போயிடும். இப்போ வந்து மண் கட்டிங்கள், இதுதான் அந்த மண். இது நீங்கள் விதை உடைக்க போடுற மண். இது பாருங்கள், மண்ணை படிவாக பாருங்கள். முதல் அடிகளை கட்டுறது படிவாக காட்டுறேன்ட்டு. இது விதை உடைக்க போட்டு போடுற மண். இந்த மண் தான் வேண்டுவாங்க. பிறகு விதை வளர்ந்து பிறகு நீங்கள் தோட்டத்துக்கு நடைக்க போடுற மண். இது கொப்பேத்தேண்டு காட்டுவாங்க. இந்த மண் பண்ணுவாங்க. இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா இல்லை மரக்கறிகள் படங்கள் எல்லாம் போட்டிருப்பாங்க. பாருங்க, இந்த மண். இப்போ நான் இந்த மருந்து தான் டுங்கர், அதாவது கெமிச டுங்கர். இப்போ மாட்டு நான் கெமிச சேர்ந்து போட்டுருக்கு. தக்காளி பழமும் மரக்கறி போடுற டுங்கர் மருந்து. இதுதான் போட்டு கலந்து மண்ணுக்கு கலந்து போட்டு நடப்புறேன். அது நான் இங்கே வாளிகளை போட்டு வச்சுருக்கிறேன். இப்போ போட்டு காட்டுறேன் என்ன மாதிரி எல்லா கண்டுவலம் எடுத்து வழியில் வச்சுருக்கிறேன். இது கத்தரி இதில் நாற்றை போட்டு வந்தது. இப்போ தக்காளி கொஞ்சம் பழுதாக போயிட்டுது. இப்போ தக்காளி நான் கணக்காக போடையில தக்காளி பத்தை மாதிரி வளரும். இது வந்து பைத்தங்கண்டு.
இது வந்து மிளகா கண்டு எல்லாம் விதை போட்டு வளர்ந்த. சில பேர் சொன்னால் நம்ப மாட்டீங்கள், எல்லாம் நான் விதை போட்ட. இது வந்து கூர்கன், சலாட் கூர்கன் போட்டு விட்டு நான். இது வந்து அந்த சுக்கீனி இந்த ஐரோப்பாவில் இருக்கிறாக்கள தெரியும் சுக்கீனி. இது உருளைக்கிழங்கு சொன்னேன்னா. மற்ற இதெல்லாம் இந்த கக்டூஸ், இதெல்லாம் கள்ளி 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 என்று சொல்கிறது. அது இது வந்து அந்த பிசாலிஸ். இந்த கண்டு வந்து பிசாலிஸ் வந்து, இதுக்கு பேர் பிசாலிஸ். நல்ல டேஸ்ட். இது வந்து விலையும் கூட. பிரேசில்காரர் பாவிக்கிறது. இது நான் இந்த கண்டு வந்து நான் கடையில் வாங்கினேன். இது இந்த விதை என்கிட்ட இல்லை. இருக்கா இருந்த பிறகு முதல் முறை நட்டு பார்ப்பு பண்ணி இருக்கிறேன். பாருங்கள், இது வெள்ளெல்லாம் பண்ணி நட்டு பார்க்கலாம். இப்போ சாடிகளை காட்டுறேன். அங்கே சாடிகள் வச்சுருக்கிறேன். எப்படி இப்போ நடப்புறான்னு காட்டுறேன். இப்போ இதுக்கு மண் போட்டு காட்டுறேன். எப்படி நம்ம காட்டுறேன். பியர்னன் ஆப்பிள் இப்போ சாடிகள் வச்சுருக்கிறேன். அது இந்த சாடிகளுக்கான இப்போ ஒரு பக்கத்துக்கு மிளகா கண்டும், இன்னொரு பக்கத்துக்கு கத்தரி. நீங்கள் கத்தரிக்கு இடையில் மிளகா கண்டு நடக்கூடாது, ஏண்டா ஒன்றோட ஒன்று ஒத்து வராது. அப்போ மிளகா கண்டை புறம்பா கத்தரி கண்டு புறம்பா ஒவ்வொரு கண்டும் ஒவ்வொரு பக்கத்துக்கு வைக்கணும். நீங்கள் நடக்க இப்போ 1 மீட்டர் வித்தியாசம் இருக்கும். நான் இது வளரக்க எடுத்து கொஞ்சம் தள்ளி வைப்பேன். என்ன இப்போ இந்த கண்டு மிளகா கண்டு நட்டால் மற்ற பக்கத்துக்கு கத்தரி கண்டு நடுவேன். இது பாருங்க, இந்த பக்கத்துக்கு வச்சிருக்கிறேன், இந்த பக்கத்துக்கு கத்தரி. இது கூட வச்சிருக்கிறேன். கூட இரவில் விரித்து சோலார் விரித்து விட நல்ல லைட் எல்லாம் எரியும். பார்க்கில் இருக்கிற மாதிரி இருக்கும் எல்லாம் பழந்தாப்புறம். அதுக்கு இதில் சுப்பீனியல், தக்காளியல், மிளகா கண்டு இந்த பக்கமும் வைப்பேன். அது இப்படி இருக்குது. இது வந்து ஒரு பக்கம், ஒரு வீட்டில் ஒரு பக்கம். இதில் வந்து நடவுக்க நாங்கள் பின்னரத்தில் இருந்து சாப்பிடுவோம். இல்லாட்டி மத்தியானம் கூடையெல்லாம் பிரித்து போட்டு இருந்து சாப்பிடுவோம். ஒரு பெரிய பார்க்கில் இருக்கிற மாதிரி இருக்கும். என்ன சூப்பராக இருக்கும். என்ன அப்படி நீங்களும் உங்களோட வாழ்க்கையை அனுபவிங்க, கணிசம் பண்ணுங்க. அதுங்களேன். ஓகே, இப்போ நான் நடத்துவாங்க, நட்டு போட்டு காட்டுவோம் இந்த மாதிரி இருக்கேன். இப்போ பாருங்கள், நீங்கள் சாடிகளுக்கோ இல்லாட்டிக்கு தோட்டத்துக்கோ நடக்குமுன்னா நல்லா பண்படுத்தணும். இப்படி மண் நல்லா உதிர்ந்திருக்கணும். என்ன உதிர்ந்திருக்கணும். இப்போ இது வந்து நார்மல் மண். இப்போ அதுக்குள்ளே நான் என்ன இருந்தேன், இப்போ நான் உங்களுக்கு முதல் காட்டின மண், வளர்றதுக்கு போகிற மண் கொஞ்சம் போட போகிறேன். போட்டுட்டு இப்போ 2 கிளையும் போட்டு நல்லா கிண்டிட்டு நல்லா கலவுங்க. கலந்துட்டு இப்போ என்ன செய்ய போகிறான்டா, இப்போ அந்த வளர்கிற மருந்து நான் இந்த பேப்பர் வச்சிருக்கிறேன் இந்த அடையாளம் தெரிகிறதுக்காக. இப்போ இந்த மருந்தில் ஒரு கொஞ்சம் போட்டு கலவுங்க. எல்லா சாடியிலும் எல்லா எல்லாத்தையும் தோட்டத்துக்கு நடந்தாலும் நல்லா கலந்து போட்டு இப்போ இதுக்கு ஒன்றுக்குள்ள கத்தரி நடுவோம். பாருங்க, கத்தரி இப்படி நல்ல மெதுவாக நடவணும், அமர்த்தக்கூடாது. அமர்த்தாமல் நார்மலாக மேலால் நட்டு விடுங்க. இப்போ இதுக்குள்ள என்ன செய்ய வேண்டாம், ஒன்றுக்குள்ளே மிளகா கன்று நடுவோம். பாருங்க, மிளகா கன்று ஓகே. மேலால் நடவும் நல்லா கீழே ஆழத்தில் நடக்கூடாது. மேலால் நட்டால் தான் அந்த வேர் கீழே ஓடி முளைக்கும். ஓகே, அது நீங்கள் பார்த்தீங்களான்னு எப்போவும் நடைக்க மேலால் நடவணும். கீழே நல்லா தோண்டி கீழே நடக்கூடாது. மேலால் நட்டால் தான் வேர் கீழே ஓடி முளைக்கும். இப்போ நட்டு போட்டால் என்ன செய்யுங்கண்டா, ஒரு கொஞ்சம் தண்ணி விடுங்க. ஓகே, இவ்வளோ தண்ணி விட்டால் காணும். இப்போ பார்த்தீங்கள் மிளகா கண்டு கத்தரி கண்டம். இனி என்ன செய்வோம்னா மற்ற கண்டெல்லாம் நட்டு போட்டு உங்களுக்கு காட்டுறோம் என்ன மாதிரி என்று பாருங்கள். ஓகே, காட்டும்.
You can have it all, watch me rip it off. I'll admit it, you got me feeling hella loved. Even when it's going down, know that we gon' live it up. Young shot caller, always been a baller. Know that you the one, I can feel it in my heart, yeah. Won't stop charging, we going come harder. I can see you and I, way beyond the stars, girl. I can never ever find the right words, and there's no way this is real life. ஓகே, இப்போ மருந்து போட்டுட்டு இனி மண்ணை இன்னொரு கிண்டி கலந்து போட்டு கண்டை நட்டு போட்டு இது காட்டுறேன் உங்களுக்கு. எப்படி கண்டு நட்டா பிறகு பாருங்கள் எப்படி இருக்கண்டு பிறகு வளர்ந்து காய்க்கைக்கெல்லாம் பாருங்கள். தொடர்ந்து பாருங்கள். நான் நின்று முடிக்கல. நான் என்ன நேரம் இதுக்குள்ள கொஞ்சம் மருந்து போடுறேன். மருந்து போட்டுட்டு நல்லா கலக்கிட்டு இப்போ நீங்கள் இதுக்குள்ள ஒரு சைட்டில் மிளகாய் நட்டிங்கன்னா மிளகாய் தான் நடக்கணும். அதுக்குள்ள இடையக்குள்ள கத்திரிக்காய் நட்டிங்கன்னா கத்திரி பெறாது, எல்லாம் கப்பு பழுதாக போயிடும். மிளகாய் நட்டால் ஒரு பக்கம் மிளகாய், ஒரு பக்கம் நட்டு சைட்டில் கத்தரிக்கண்டு, அப்படித்தான் நடவணும். அது அப்படி நட்டுட்டு மேலே நட்டுட்டு கொஞ்சம் பாத்தி மாதிரி வெட்டி விடுங்க. ஓகே, இதுக்குள்ள கொஞ்சம் தண்ணி நிற்க வேணும். இப்போ நான் குழாய்க்கு நேரம் தண்ணி எல்லாம் திறந்து காட்டுறேன்னு பாருங்கள் அப்படி இருக்குது. ஓகே, இப்போ இப்படி நடவணும். நான் நட்டு போட்டு மிச்சம் எல்லாம் நட்டு போட்டு காட்டுறேன். மற்ற பெரிய தோட்டத்தில் நடவணும். பெரிய தோட்டத்தில் நட்டுட்டு காட்டுறேன். எல்லாம் காட்டினா வீடியோ 3 மணித்தால சினிமா ஆகிடும். நான் மற்ற படம் தோட்டத்தில் நட்டு போட்டு காட்டுறேன். இப்போ இது உதாரணத்துக்கு உங்களுக்கு நட்டு காட்டு இருக்கிறேன். இதை பார்த்து நீங்கள் செய்யுங்க. சில பேருக்கு செய்ய தெரியும், சில பேருக்கு தெரியாது. இது இருந்தால் நான் இந்த ஒரு கேட்னர்கிட்ட, அதாவது ஒரு தோட்டம் செய்கிறாக்கள் தெரியாமக்கார்ட்ட போய் பார்த்து தான் இதெல்லாம் செய்கிறேன். நீங்கள் நம்பி இதை பார்த்து செய்யலாம். ஓகே, இப்போ வந்து இந்த சின்ன கண்டுவலுக்கு டிரெக்டாக வெயில் படக்கூடாது. அதனால் நான் கொஞ்சம் மினல் போட போகிறேன். குடை விரிக்க போகிறேன். குடை விரித்தா நாங்களும் அதில் இணல்ல இருந்து பின்னேரத்தில் தீ குடிப்போம், சாப்பிடுவோம் மத்தியானத்தில் லீவு நாளில். இப்போ அதான் குடை விரிக்க போகிறேன். இது வந்து சோலார் வந்து இரவில் லைட் எல்லாம் எரியும், நட்சத்திரம் மாதிரி லைட் எல்லாம் எரியும். இப்போ கொலை போட்டு காட்டுறேன் பாருங்கள். இப்போ இது ஆப்பிள், அதில் பியர் நம்ம வச்சா இது ஆப்பிளை கொண்டு வந்து வைக்கல. குடையும் கொழுவியாச்சு, வேர்த்தொழுகுது, கண்ணெறியுது இது பட்டு. ஓகே, இப்போ நான் தண்ணி ஊற்ற போகிறேன். இப்போ நான் இதுக்கெல்லாம் போன முறை முருக்கம்பீரை நட்டுருக்கிறேன். இன்னும் ஒரு 2-3 கிழமையில் முளைச்சிடும். இங்கே பாருங்க, சில பேர் இந்த வீடியோ போன வீடியோ பார்க்காம இருக்கலாம். அவைக்காண்டி தான் இதுக்கு பேர் முருங்கை. இது நீங்கள் ஆப்பிரிக்கா கடையில் பண்ணலாம். இது விதைச்சிருக்கிற நீங்கள் இந்த இது குளத்துக்கு கொஞ்சம் வளர்ந்து வரைக்க பிடுங்கி கஞ்சியில் காய்ச்சலாம். இது வந்து போன முறை பார்க்கதாக்கள் பாருங்க. ஓகே, இப்போ வளர்ந்தப்ப நான் எல்லா கண்டுவல் நட்டுட்டேன். இப்போ எல்லாத்துக்கும் கொஞ்சம் தண்ணி விடுவேன். நீங்கள் என்னங்க தக்காளி கண் நட்டால் உடனே ஒரு தண்ணி நடங்க. அப்புறம் வளர்ந்தப்புறம் நட்டால் பேர் கப்பு பழுதா போயிடும். இப்போ கொஞ்சம் தண்ணி விடுவாங்க. இதுக்கு நட்டோன்னா கொஞ்சம் தண்ணி விடுவாங்க. அப்போத்தான் வாடாமல் நிற்கும். நட்டதுக்கு எல்லாத்துக்கும் கொஞ்சம் தண்ணி விட வரும்.
சொன்னார், நான் இந்த பிளாக் நேரத்தில் இருந்தால் தண்ணிகள் எடுத்து பூக்காண்டு வலைக்கு மரக்கறிகளுக்கு விடுறேன். நான் இது களை உரம் எல்லாம் இந்த தண்ணி தான். ஏன்டா இந்த எதிர்க்கிறாக்களுக்கு தெரியும், ஐரோப்பாவில் தண்ணி காசு என்ன, தண்ணி காசு வர தண்ணியை விட போகிற தண்ணியை தான் காசு விட. அதனால் பிளாக்கினர் அரைச்சி வச்சுருக்கேன். பிளாக்கினருக்கு இங்கே தடையில் நீங்களும் வீட்டில் அரைச்சி இந்த தண்ணியை இப்படி அடிங்க. ஓகே, வேறு இங்கே நல்ல தண்ணி என்ன நல்ல குளிர்மையாக இருக்குது. இந்த பக்கைக்கு குளிக்க நல்லா இருக்கும். நீங்கள் பார்க்குற நீங்கள் இந்த வீடியோ வாங்க எல்லாரும் குளிக்க பார்த்து நல்லா குளிர்மையாக இருந்து பார்க்கலாம் என்ன. ஓகே, இப்போ மற்ற பக்கத்தை போவோம். இந்த தோட்டத்தை பாருங்க, இப்படித்தான் இரவில் இருக்கும். இப்படி எங்களோட காட்டன் இது இரவு காய்ச்சி ஸோ இந்த வீடியோ பார்த்துருப்பீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குமென்னு நினைக்கிறேன். மீண்டும் அடுத்த வீடியோவில் 8ஆம் மாதம் அறுவடையோடு சந்திப்போம். 8ஆம் மாதம் பாருங்கள் எப்படி மிளகாய் கத்திரிக்காய் எல்லாம் காய்ச்சிருக்குன்ட்டு 3வது பாகம் போடுறேன். மறக்காமல் பாருங்கள். தொடர்ந்து இந்த வீடியோவில் நினைச்சிருங்க. தொடர்ந்து பார்க்குறதுக்கு நன்றி. உங்களோட ஆதரவை இன்னும் தாருங்க. 3வது பாகத்தில் மீண்டும் 8ஆம் மாதம் சந்திப்பேன். நன்றி, வணக்கம். I'm so happy.